அம்முஸ் டைரி. வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம முதலாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற முதல் பாடம் மகிழ்வோடு விளையாடு அப்படிங்கிற பகுதியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். எல்லாரும் ரெடியா? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த அழகாக இருக்கிற இந்த படத்தை பாருங்களேன். எத்தனை குட்டி நண்பர்கள்! இவங்க எல்லாரும் தங்களுக்கு கிடைச்ச பொருளை வச்சே எவ்வளவு அழகான இசையை உருவாக்குறாங்க பாருங்க. அங்க ஒரு குட்டி பாப்பா இலையில செஞ்ச ஊதுகுழலை ஃபூ ஃபூன்னு ஊதுறாங்க. பக்கத்துல ஒரு தம்பி சின்ன நரம்பிசை கருவியை மீட்டி இனிமையா இசைக்கிறாங்க. இந்த பாப்பா கொட்டாங்குச்சிகளை எடுத்து டொக்கு டொக்குன்னு தாளம் போடுறாங்க. அந்த தம்பி இலைத்தண்டுகளை தட்டி என்ன அழகான சத்தம் எழுப்புறான் பாத்தீங்களா? இந்த செல்லக்குட்டி தேங்காய் ஓட்டை வச்சு தாளம் போடுறாங்க. அங்கே பாருங்களேன், அந்த தம்பி மண்பானைகளை தட்டி டப்பு டப்புன்னு இசைக்கிறாங்க. அப்புறம் இங்கே நடுவில் பாருங்க, நம்ம குட்டி பாப்பா தண்ணி நிரப்பிய கிண்ணங்களை குச்சியால் தட்டி கிளிங் கிளிங்னு எவ்வளவு அழகான இசையை உருவாக்குறாங்க. எவ்வளவு திறமையான குட்டீஸ்! நாமும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இப்படி ஜாலியாக விளையாடினா எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? சரி குட்டீஸ், இப்போ நம்ம இந்த அழகான பாடலை பாடலாமா? என் கூடவே நீங்களும் சேர்ந்து சொல்லுங்க, சரியா? ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம் குதித்து கைகள் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம் தட்டிக்கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம் சேர்ந்து நாமும் சிரிக்கலாம். எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க போல இருக்கே. சரி, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இப்போ இதே பாடலை ஒரு அழகான வீடியோ வடிவில் பார்க்கலாமா? வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டே பாடலாம், பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டே குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம் குதித்து கைகள் தட்டலாம், தட்டலாம் தட்டலாம் தட்டிக்கொண்டே சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம் சேர்ந்து நாமும் சிரிக்கலாம். என்ன குட்டீஸ், இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் உங்க நண்பர்களோட சேர்ந்து ஆடி பாடி விளையாடி மகிழ்ச்சியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.